தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அதில் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 2014 உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வேட்பாளராக நான் போட்டியிட்ட பொழுது எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நீங்கள் எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக நான் இருக்கின்றேன். அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தை சுத்தி வந்தேன். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நான் திட்டங்களை பார்த்தேன். ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றவுடன் இதில் என்ன செய்யலாம், இங்கே புதிய திட்டத்தை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அழுத்தம் கொடுக்கலாம், அரசின் கவனத்திற்கு எப்படி எடுத்து செல்லலாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் 5 ஆண்டு காலம் உங்களுடைய உறுப்பினராக நான் செயல்பட்டேன். குறிப்பாக ஒரு உதாரணம், இந்த பகுதியில் பிக்கிலி இருக்கு. அங்கே பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் பல இருக்கின்றார்கள். சிக்லிங் பகுதி, சித்தேரி ஒரு பகுதி இருக்குது, கலசப்பாடி அரச நட்டம் வேற பகுதி, வாத்தாச்சி இருக்கு இந்த பகுதியில் இருக்குது, சிட்லிங் இந்த பகுதியில் இருக்கு. சிட்லிங் போன உடனே அங்க பார்த்தா அங்க சிற்றார்கள் சென்று சிற்றார் ஒன்னா சேருது ஒரு இடத்துல. சரி, இங்க ஏன் டேம் கட்டக்கூடாது? ஏன்னா அங்க ஒரு டேம் கட்டினா, அங்க ஒரு அணை கட்டினா அந்த தண்ணியை கிட்டத்தட்ட 6 பகுதியில் இருக்கிற 6 பஞ்சாயத்தும் பயன்படுத்தலாம். இது ஒரு திட்டம், இது அவசியம் செயல்பட வேண்டும். வள்ளி மதுரை அணைக்கு போயிருந்தேன். அதை பார்த்தா அது ஏன் சின்னதா ஒரு டேம் இருக்கு, அது ஏன் உயர்த்த கூடாது? உயர்த்தினா இன்னும் கொள்ளளவு அதிகமா இருக்கும், இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாமே. இன்னும் கொஞ்சம் அந்த பகுதிக்கு போனா பொதியின் பள்ளம் திட்டம், ஆனை மடுவு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் திட்டம், இன்னைக்கு காலையில சொன்னாரு பார் முருகன் சொன்னாரு பார், ஈச்சம்பாடி அணை உபரிநீர் திட்டம், நீரேற்று திட்டம், சேனேகால் திட்டம், இன்னும் அந்த பக்கம் பாலக்கோடுல எண்ணெய்கோல் புதூர் தும்பலடி திட்டம், மத்தாளபாலம் திட்டம், அந்த பஞ்சபலி அணை உபரி நீர் திட்டம், ஜெகநாதன் கோம்பை திட்டம், அது நிறைவேற்றப்பட்டது. இப்படி இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று சரி இங்க என்ன கொண்டு வரலாம், அதாவது நம்ம கையில வெண்ணெய் வச்சிருக்கிறோம், நெய்க்கு தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாவட்டத்திலே அத்துணை ஆறுகள் சிற்றாறுகள் எல்லாம் இருக்கு. இந்த தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி சேமிச்சா வேற யார்கிட்ட கையேந்த தேவையில்லை. நீங்க எல்லாமே நிலம் வைத்திருக்கின்ற முதலாளிகள் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நிலத்துல தண்ணி இல்ல, தண்ணி பக்கத்திலே இருக்கு, ஆனா உங்க நிலத்துல இல்ல. யார் யாரோ ஆட்சிக்கு வந்தார்கள் இவ்வளவு காலமா என்ற நோக்கம், பக்கத்துல போற தண்ணி இன்னும் இந்த மாவட்டத்தில் மேற்கு எல்லையில தமிழ்நாட்டின் முதன்மை ஆறு காவிரி ஆறு. தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையில காவிரி ஆறு ஓடுது, வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஓடுது. 2 பெரிய ஆறு தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலும் இப்படி கிடையாது. 2 பெரிய ஆறு ஓடுகின்ற இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எதுக்கியா நீங்க இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணீங்க? எதுக்கியா இப்ப ஆட்சி பண்றீங்க? நீங்க எதுக்கியா முதலமைச்சரா இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த துறைகள், எதுக்கு அமைச்சர்கள், எதுக்கு இங்க அதிகாரிகள்? எவ்வளவு வெக்கக்கேடு இதெல்லாம். தர்மபுரி மக்கள் நீங்க பாவப்பட்ட மக்கள், நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. இந்த திட்டங்கள் எல்லாம் சாதாரண திட்டங்கள். சாதாரண திட்டங்கள் எல்லாம் நான் பெரிய 1000, 2000, 10,000 கோடி கேட்கல. ஒவ்வொரு திட்டமும் 200 கோடி 300 கோடி. நான் ஏன் சாதாரண திட்டம் சொல்றேன் தெரியுமா? தமிழ்நாடு ஒரு ஆண்டு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ஒரு ஆண்டு பட்ஜெட். அதுல இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு என்னையா உனக்கு நோக்குது? என்ன வலிக்குது? எங்க வலிக்குது? ஏன் செய்ய மாற்ற? இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? தருமபுரி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இல்ல சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்க? இந்த கேள்விதான் நான் எனக்குள்ளே நான் கேட்டுட்டு இருந்தேன். 5 ஆண்டு காலம் உங்களுடைய தொண்டனாக நான் பணியாற்றினேன். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம், இது கனவு திட்டம். 1901ஆம் ஆண்டிலே அப்போ வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. அதன் பிறகு 1941 2ஆம் உலக போர் நேரத்தில் அந்த ரயில்வே டிராக்கை எடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு இரும்புக்காக எடுத்துட்டு போயிட்டான். அன்றையிலிருந்து
80 ஆண்டு கால உங்களுடைய கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. அப்படி சென்னையிலிருந்து 35 மாவட்ட தலைநகருக்கு நேரடியா போலாம், ரயில் இருக்கு. 2 மாவட்ட தலைநகர தவிர என்ன, ஒன்னு தருமபுரி, இன்னொன்னு கிருஷ்ணகிரி. அதான் என்னோட நோக்கம். சென்னையில உட்கார்ந்தீங்கன்னா தருமபுரிக்கு வரணும். அதுல இணைப்பு என்ன, 36 கிலோமீட்டர் இணைப்பு மொரப்பூர்ல இருந்து தருமபுரிக்கு. 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரிலே சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சதானந்தா கவுடா, சுரேஷ் பிரபு, பியூஷ் கோயல், பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு 100 கோடி ஒதுக்கீடு செய்து அவ்வளவு நான் செய்தேன். இந்த தொகுதிக்கு இந்த சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும் என்று எவ்வளவு கோரிக்கைகள் வைத்தோம், எத்தனை போராட்டங்களை செய்தோம். தருமபுரியிலே தொழில் இல்லை. இங்க மாவட்டத்தில் தொழில் இல்லாத காரணம், நீர் இல்லாத காரணம், இங்க இருக்கின்ற 3 லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் போய் கூலி வேலை செய்யறான், கல்லு உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்றான், குப்பையா பொறுக்கிறான். பெங்களூர்ல போறான், திருப்பூர் போறான், ஊட்டி கொடைக்கானல் போய் போறான், கோயம்புத்தூர் போறான், கேரளா போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான். வேலை செய்ய வேணாம் சொல்லி இங்க அவன் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கிறான், அவன் முதலாளி. அங்க போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த திட்டங்கள் எல்லாம் இங்க நிறைவேற்றினா கால் மேல கால் போட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், சுயமரியாதையோட நீங்க வாழலாம். அதான் எனக்கு வேணும். அதுக்காகத்தான் நான் உங்களே சுத்தி சுத்தி வந்த 5 ஆண்டு காலம். காவிரி மேட்டூர், காவிரி ஒகேனக்கல் உபநீர் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆத்துல அங்க கடல்ல 100 டிஎம்சி 200 டிஎம்சி கடல்ல போயிட்டு, இப்ப கூட ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 மாசத்துல 50 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு. 50 டிஎம்சி. நான் கேட்கறது வெறும் 3 டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 800 ஏரி குளங்களை சிற்றணைகள்ல நிரப்புனா, இதான் எனக்கு வேணும். நிரப்புனா உங்க கிணத்துல 40 அடியில தண்ணி கிடைக்கும், உங்க போர்ல 80 அடியில தண்ணி கிடைக்கும். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். இதுதான் திட்டம். இதுலதான் முதலீடு வேணும். ஒரு நல்ல முதலமைச்சர் எதுல முதலீடு செய்வார்? நீர் மேலாண்மை திட்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன். இதுலதான் உன் காசு போடு. நீ பிச்சை போடாத. நீ கொடுக்கிற 1000 ரூபாய், பெண்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் காலையில கொடுக்கிட்டு சாயங்காலம் டாஸ்மார்க்கு போய் இதுல 15,000 கோடி இதுல போடுறீங்க. இந்த கையில போட்டு இந்த கையில வாங்கிடுறேன். இது என்னையா திட்டம்? இதுல போய் பெண்கள் முன்னேற போறாங்களா? அவங்க குடும்பம் முன்னேறுமா? நான் சொல்றேன், இந்த திட்டத்துல போடியா. ஒகேனக்கல், காவிரி, தருமபுரி உபநீர் திட்டம், இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தில் 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுவார்கள். 80 விழுக்காடு. இத கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் வெக்கக்கேடு. அதெல்லாம் வெக்கக்கேடு. இது அன்னைக்கே நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் எவ்வளவு போராட்டம், 3 நாள் நடைபயணம், அரை நாள் கடையெடுப்பு, 10 லட்சம் கையெழுத்து இயக்கம், பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், எத்தனை பேரை நான் பார்த்து தயவு செய்து கொடுங்கயா திட்டத்தை, தயவு செய்து அறிவிங்கயா. கத்தனை கதை. இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா போதும், ஒட்டுமொத்த பகுதியில் வளர்ச்சி அடையும். கேட்கிறாங்களா இவங்க? கேட்கிறாங்களா? நீங்களும் கேட்டீங்களா? நான் குறிப்பா ஏன் அரூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி நான் பேசுறேன். அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏன் நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்? உங்களுக்கு நான் என்னென்ன துரோகம் பண்ணிருக்கிறேன்? மற்ற தொகுதியெல்லாம் எனக்கு வாக்களிச்சாங்க, நீங்க ஏன் எனக்கு வாக்களிக்கல? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எல்லாத்துக்கும் தானே பொதுவானவன். நான் 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்துதான். அப்படி சின்ன பிரச்சனை வந்தா அதை முதல்ல தீர்க்கிறவன் நான் தானே தீர்த்திருக்கிறேன்.
வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் நின்னார் இடைத்தேர்தல். அவருக்கு 80,000 ஓட்டு, எனக்கு 45,000 ஓட்டு. நான் அப்படி என்ன தப்பு பண்ண நான் கேட்கிறேன். குறிப்பா நான் கேட்கிறது பட்டியலின மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன். இங்க எனக்கு முன்பு அன்பழகன் பேசினாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி. இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி மூவர்ண கலர் இருக்குதுன்னா, மேல இருக்கிற நீல கலர் இருக்குன்னா அது அம்பேத்கர் பிடித்த கலர். எந்த கட்சியில நீல கலர் வச்சிருக்கிறாங்களா? திமுக இருக்கா? அண்ணா திமுக எந்த கட்சியில இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னோடிகள் யாரு? அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவர் கொள்கையில் தான் நாங்கள் வந்தவர்கள். அவர் கொள்கையில் நான் கடைபிடிக்கிறவர்கள். எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் தானே நாங்கள் கொடுத்தோம். ஏன் அன்னைக்கு கூட 3-4 வன்னியர் எம்பிகள் இல்லையா? இருந்தாங்க. ஏன் கொடுத்தோம்? சும்மா விளம்பரத்தை கொடுத்தோமா? இல்ல அரசியல் கொடுத்தோமா? உணர்வு பூர்வமா கொடுத்தீங்க. எங்க மேல குறைகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. குறைகள் இல்லாத கட்சியே கிடையாது. ஆனால் குறைவான குறைகள் உள்ள கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த குறைகள் எல்லாம் நான் சரி செய்து வருகின்றேன். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் குறையை தான் வச்சிருக்கிறான். திமுக எடுத்துக்க. திமுக என்னைக்கு? திமுக இன்னைக்கு வயசு 75. திமுக எந்த வருஷம் தெரியுமா? அவங்க முதல் மத்திய அமைச்சருக்கு ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கணும் தெரியுமா? எந்த வருஷம்? இவ்வளவு பெரிய கட்சி 49ல தொடங்கின கட்சி எந்த வருஷம் தெரியுமா? முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சராக தெரியுமா? திமுக 99ல. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆக்குனாங்க? 98ல. எங்களுக்கு பிறகுதான் திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதான் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நான் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பெருமையாக நான் சொல்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள். அதில் ஃபைல் எழுதின பாரு. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன். அதனால பிறகுதான் என் அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது. அது மட்டும் கிடையாது. நான் டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில தான் செங்கல் காமிச்சா அது காமிச்சான்னு சொல்லி எய்ம்ஸ். அப்படி டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் தான் முதன்மையானது. ஒரு நாள் நான் அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் 20 பிள்ளைங்க அங்க உட்காந்து வெளியில வந்தாங்க. ஆபீஸ் வெளியில வந்தாங்க. கூப்பிட்டு வச்சு பேசினேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க, நாங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி. எங்களுக்கு பெரிய அளவில் பாகுபாடு செய்கின்றார்கள், டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள். எனக்கு ஆச்சரியம். என்னடா சொல்ற? எய்ம்ஸ் என்றால் பிரதமர் வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு எய்ம்ஸ். அப்படி எய்ம்ஸ்ல அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொன்னது, எங்களை தனியா நாங்கள ஒரு ஹாஸ்டல்ல தனி ஃப்ளோர், எங்களுக்கு சாப்பாட்டுல தனி டேபிள் கொடுத்துட்டானுங்க. விளையாட்டுல எங்களை பாஸ்கெட் பாலையும் கிரிக்கெட்ல எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஃபுட்பால் வாலிபால் தான் நாங்க ஆடணும். எக்ஸாம்ல எங்களுக்கு ஃபெயில் பண்றாங்க.
எனக்கு ஆச்சரியம். உடனே என்னோட அதிகாரிகளை வரவழைத்து என்ன உண்மையா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா அவங்க போய் 2-3 நாள்ல உண்மைங்கன்னு சொன்னாங்க. பிறகு நான் சுக்தேவ் தாரட்டின் யூஜிசி சேர்மனை வர வச்சுக்கிட்டு டாக்டர் ஷாம் பிரசாத் சிஎஸ்ஏ ரேணி ஹாஸ்பிட்டல் அவரை கூப்பிட்டு என்னுடைய டிஜிஹெச்எஸ் ஸ்ரீவத்சவா 3 பேரும் சொல்லி ஒரு குழுவை போட்டு என்ன பண்றதோ தெரியாது. எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி மருத்துவ நிலையங்கள் உள்ள அங்கே நம்மளுடைய பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு பரிந்துரையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். சும்மா புக்கில் வச்சிருந்த நடைமுறைப்படுத்த வேண்டிய அன்புமணி ராமதாஸ். சென்னையில நான் தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை நான் தொடங்கினேன். அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், அந்த காலத்து மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை. இல்லை என்று எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் இல்லை. பிறகு அந்த கோரிக்கை வைத்தவன் நான், அதாவது என்னுடைய அமைச்சர் காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் தனிப்பட்ட பேர் வச்சது கிடையாது. ஒரே ஒரு நிறுவனத்திற்கு தேசிய சித்த மையம் மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை நான் வைத்திருக்கின்றேன். நான் வைத்தவன் அன்புமணி ராமதாஸ். அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்ப நம்ம கூட இல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பக்கம், திரு திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம், 2 பேரும் நின்றுட்டு அந்த நிகழ்ச்சி நான் நடத்தினேன். பண்டிதர் அயோத்தியாதாஸ் அவருடைய சொந்தக்காரங்க வந்து அவருக்கு சிலை, உருவச் சிலை ஒன்று வச்சு கட் பண்ணிருக்க. இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன்? ஓட்டுக்கு செய்யறோமா, விளம்பரத்துக்கா, அரசியலுக்கா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் களத்துல வந்தா ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா இவங்க கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லையா? அதே நம்மளுடைய பிபி கரியம்மாள் சொல்றது, அவங்க படத்தை திறந்துமே இப்போ நம்ம கூட இல்ல. அவரு இந்த தொகுதியில 1991 பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த தொகுதியில போட்டியிட்டவர் அவர். அவருடைய கனவு என்ன? 2 பேரும் ஒன்னா இருக்கணும், 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். அப்பவே சொல்றவர். நம்மள சண்டை மூட்டு விட்டு பிரச்சனையை விட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இங்க அடிக்கிறது அங்க உதைக்கிறது, இப்படி யாரு இதனால யாரு பயன்பெறுவார்கள்? யாரு? திமுக, கலைஞர், ஸ்டாலினா, அப்புறம் இவங்களா அவங்களா? நம்ம அதே குடிசையில் தான் இருக்கிறோம், அதே கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கிறோம், அதே மாடு மேய்கிறோம், கோமணம் கட்டிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், கூலியா இருக்கிறோம், அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், படிப்பறிவு இல்ல, பொருளாதாரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அழிச்சுக்கிறோம், சண்டை போடுறோம். எவ்வளவு காலமாயா பண்ணிட்டு இருக்க போறோம்? திமுகவில் மொத்தம் 125 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். அதில் 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்து பார்த்தா எவ்வளவு? 44 எம்எல்ஏக்கள் திமுக. 2 சமுதாயம் 44 எம்எல்ஏக்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்திற்காக திமுக ஏதாவது செய்திருக்கிறதா? ஏதாவது ஒன்றுத்தும் கிடையாது. நான் இவ்வளவு பட்டியலிட்டு இருக்கேன்ல, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? திமுக கொடுக்குமா? திமுக கட்சியில தலைவர் இல்ல, பொதுச் செயலாளர் ஒரு பொருளாளராவது கொடுப்பாங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் பட்டியலினத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சிகள், நான் சொன்ன பட்டியல் இது போன்ற ஒரு பட்டியல் யாரால இட முடியுமா? நான் கேட்கிறேன், யாராவது இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோமே, பட்டியலின மக்களுக்கு செஞ்சிருக்கிறோமே, யாராவது செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை நிறைவேறங்கள் மருத்துவ குடிதாங்கில ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருடைய பிணத்தை தோளில் சுமந்து அடக்கம் செய்தவர்.
இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்யா. பிறகு எதுக்கு என் மேல கோபம்? அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன்? எனக்கு நோக்கம் நீங்க வளரணும், நீங்க முன்னேறணும், இந்த பகுதி, இந்த தொகுதி, இந்த மாவட்டம், தமிழ்நாடு முன்னேறணும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு. இன்னைக்கு திமுக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 3 அமைச்சர்கள் தான் கொடுத்தார்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரை. வன்னிய சமுதாயத்துக்கும் 3 அமைச்சர்கள், பட்டியலின சமுதாயத்துக்கும் 3 அமைச்சர்கள். ஆனா 2 சமுதாயம் சார்ந்த 44 எம்எல்ஏக்கள். இதைத்தான் நான் கேட்டேன். இதுவா சமூதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டேன். நான் திருப்பி இதை பேசினப்போ உடனே ஸ்டாலினுக்கு ஒண்ணு வர போறது இல்லை, சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. அன்புமணி இப்படி பேசுறான். 44 2 சமுதாயம் சார்ந்த 44 எம்எல்ஏ 125 44 எவ்வளவு? கிட்டத்தட்ட 1/3 பங்கு. கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் எவ்வளவு கொடுத்துக்கணும்? 2 சமுதாயத்தை சார்ந்தது. கிட்டத்தட்ட 12 மந்திரிகள் கொடுத்திருக்கணும் இந்த 2 சமுதாயத்திற்கும். குறைஞ்சது இதுக்கு 6, அதுக்கு 6 கொடுத்திருக்கணும். என்ன 3 தான் கொடுத்தாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு கூடுதலா பணமர்த்தப்பட்ட ராஜேந்திரன், கோவிஸ்வரன் கொடுத்தாங்க. இதுல என்ன வெட்கக்கேடுனா, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் 4 பேர் இப்ப இருக்கிறாங்க. அதுல 3 பேர் இப்போ ஒரு அமைச்சரவைனா புரோட்டோகால் இருக்கும். புரோட்டோகால்னா முதலமைச்சர் நம்பர் 1 புரோட்டோகால், துணை முதலமைச்சர் நம்பர் 2, அடுத்தது சீனியர் மோஸ்ட் துரைமுருகன் நம்பர் 3. இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் சீனியாரிட்டி வைஸ் புரோட்டோகால் இருக்கும். இதுல 35வது அமைச்சர் யார் தெரியுமா? என்ன புரோட்டோகால்? யாரு? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். 34வது அமைச்சர் புரோட்டோகால் பட்டியலின அமைச்சர். 33 விட்டுட்டாங்க பெரிய மனசு பண்ணி. 32வது அமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனா பேசுவது சமூக நீதி, நடத்துவது பட்டியலினத்தை எதிர்த்து அந்த வெறி திமுக. இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். ஆனா அந்த மக்களுக்கு மரியாதை, மான மரியாதை எதுவும் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, சமூக நீதி கிடையாது. மேடையில் மட்டும் பேசுவாங்க. அப்புறம் எதுக்கே நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க? நான் கேட்கிற திருமாவளவன் அவர்கள் கேட்கிறேன், நான் எதுக்கு கூட்டணியில் இருக்கிறீங்க? இந்த சீட்டுக்காகவா? ஓட்டுக்காகவா? ஏன் என்ன இந்த 4 ஆண்டு காலத்தை திமுக பட்டியலின மக்களுக்கு என்னையா செஞ்சது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன். ஒண்ணும் கிடையாது. சண்டையை மூட்டி விட்டு தவிர வேற எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வன்னிய சமுதாயத்திற்கு திமுக என்ன செஞ்சது? 4 ஆண்டு காலத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. என்ன? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ற தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி 1316 நாட்கள் ஆகிறது. நீ உண்மையான சமூக நீதி சார்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாதுயா. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1316 நாட்களுக்கு முன்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு மேல எந்த நடவடிக்கையா எடுத்திருக்கிறீங்க நீங்க? ஏன்? இந்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம், இந்த சமுதாயம் ஓட்டு தான் வேணும். இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, கூலியா இருக்கணும், கோமணம் கட்டணும், ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், குடிசையில வாழணும், படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது, சுயமுறையில வாழக்கூடாது. ஸ்டாலினுடைய கணக்கு தான். கணக்கு 30 நாள்ல கொடுத்திருக்க வேண்டிய இந்த இடஒதுக்கீடு 1316 நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். சரி, நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கேட்கிறேன். எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்க ஐயா அவர்கள் 80ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன்.
நான் 3 ஆண்டு காலமாக கத்தி கத்தி எங்க பார்த்தாலும் கத்தி, எத்தனை கருத்துருங்க, எத்தனை போராட்டம், எத்தனை மாநாடு. ஏன் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன் இது நான் சாதி பிரச்சனையா? நம்முடைய இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பு. 90 வருஷமா அந்த பழைய கணக்கெடுப்பு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்ப எடுத்தது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்ப புதுசா எடுங்க, நவீன முறையிலே தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. பீகார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 3-4 வாரத்துக்கு முன்பு அறிவித்திருக்கிறது, ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனா ஸ்டாலின் அவர்களை கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ. ஏன்னா தெரியாது, அது வேற. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குங்கோ, இந்தியாவில் இல்லைங்கோ. ஏன்னா தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்குல்ல. இந்தியாவில் 7 மாநிலங்கள் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ இடஒதுக்கீடுக்காக மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தம் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த கணக்கெடுப்பு. நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க தெரியுமா? கணக்கெடுப்புல இதுல அதிக பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இது 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லையா? விருப்பம் இல்லையா? நான் முதலமைச்சராக இருந்திருந்தால் 5 ஆண்டு காலத்திலே முதல் 2 மாதம் இதைத்தான் நான் செய்வேன். என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என் மக்கள் தமிழ் சமுதாயம் 8 கோடி மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டால் தானே அடுத்த 4 ஆண்டு 10 மாதம் இந்த மக்களுக்காக திட்டங்கள் என்னால் வகுக்க முடியும். இது காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் தெரியாத நீ எப்படி திட்டம் கொண்டு வருவ? இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, சமூக நலத்திட்டங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறது. சமுதாயம் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்துவீங்க? 2 மாதம் 500 கோடி 3 லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் டோர் டு டோர் கணக்கெடுப்பு நடத்தணும். ஒரு வீட்டுக்கு போறாங்க, 2 கோடி வீடு 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதியில எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, அது குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, அது சொந்த வீடா, வாடகை வீடா, வாடகைனா எவ்வளவு வாடகை கொடுக்கறாங்க, அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, அந்த வீட்டுல தண்ணி இருக்குதா, கரண்ட் இருக்குதா, இந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பேர் அரசு வேலை, எத்தனை பேர் தனியார் வேலை, எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டுல கழிப்பறை இருக்குதா, அல்லது டிராக்டர் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, எத்தனை கூலி தொழிலாளர்கள் விவசாய நிலம் வச்சிருக்கிறாங்களா, எத்தனை சென்ட், இதெல்லாம் ஒரு 70-80 கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு வீட்லயும் இந்த கேள்விகள் கேட்டு அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர்ல போடியா. பட்டன் தட்டினா அந்த டேட்டாவில் எந்த சமுதாயம் எந்த நிலையில எப்படி இருக்குன்னு டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வச்சுதான் நீ தமிழ்நாட்டை முன்னேற்றலாம். இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தாமல் போனா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகளில் முன்னேறும் என்றால், கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சிம்பிள். ஸ்டாலின் அவர்கள் எதுக்குயா நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு?
கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஒரிசா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் எல்லா மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்களே. ஆனா சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கியா? அவமானமா இருக்கு. தந்தை பெரியார் பிறந்த மண்ணு. இங்கதான் நீ முதல்ல எடுத்திருக்கணும். எதுக்கு நீ பயப்படுற? என்ன பயம் உங்களுக்கு? நான் கேட்கிறேன். இப்போ பட்டியலின சமுதாயம் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த 3 பெரிய பிரிவுகள்ல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு அது 78 உட்பிரிவுகளுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு, 18% ரிசர்வேஷன். அதுல 3 அருந்ததியருக்கு போகுது. அவங்க இந்த 15% பங்கிடலாம். சரி, மொத்தம் 18. இப்ப இன்னைக்கு என்னன்னா 78 உட்பிரிவுல 8 உட்பிரிவுகள் தான் 18ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 உட்பிரிவுகள் 3%, 4% அடிச்சுக்கிறாங்க. நீ கணக்கெடுப்பு நடத்தினா அந்த பட்டியலின மக்கள் யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாரு அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு கிடைக்காதவங்கள தனி அதுல ஒரு உள்ஒதுக்கீடு கொடு. 18% நீ 6ஆ பிரிச்சுக்கோ. 3 பிரிச்சு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது தான் சமூக நீதி. அது ஏன் செய்ய மாட்டேன்? நீ என்ன தயக்கம் உங்களுக்கு? எம்பிசி இருக்கு. எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. அது யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்கியிருக்கான், யாருக்கு சுத்தமா இல்ல எப்படி தெரிஞ்சும்? கணக்கெடுப்பு நடத்தணும். பிசில 140 சமுதாயம் இருக்கு. இந்த 140 சமுதாயத்துல யாரு அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு இல்லன்னு எப்படி தெரியும்? இதுல இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ரூமுக்குள்ள 100 பேரை உள்ள பூட்டிடுங்க. கூட்ட கூட வேண்டாம், உள்ள விட்டுட்டு 100 பேருக்கு 100 மாம்பழத்தை அங்க வச்சிடுங்க. அவங்க கிட்ட நீங்க எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? ஆளால் ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? இல்ல. வாட்ட சாட்டமா இருக்கிறவன் 5 எடுத்துப்பான். கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருப்ப 2 எடுத்துப்பான். கொஞ்சம் தடமா அவர் மாதிரி வயசானவர் சொல்றாரு, வயசானவர் இருக்கிற 1 தான். எப்படி போய் வாட்ட சாட்டமா ஒண்ணுமே சுத்தமா முடியாதவங்க ஓரமா நின்று ஏமாந்துட்டு மாம்பழம் கிடைக்காது. ஆனா எனக்கு ஆசை என்ன? 100 பேருக்கு 100 மாம்பழம் கிடைக்கணும். அதாயா சமூக நீதி. ஆனா அப்படி நடக்குதா இப்போ? இல்ல. ஏன் இப்ப பிசி எடுத்துக்கங்க. பிசில கிராமத்துல குப்புசாமி, முனியம்மா அவங்க புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல, விவசாய புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் மீடியத்துல படிச்சு, அதே அரூர்ல நகரத்துல ஒரு பெரிய டாக்டர் இல்ல என்ஜினியர் இல்ல தொழிலதிபர், அவருடைய புள்ள இங்க கான்வென்ட்ல படிச்சு நீட் கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீட் கோச்சிங் சென்டர்ல எம்பிபிஎஸ் கோச்சிங் பண்றாப்ல பிள்ளைக்கு. இல்ல வேலை கிடைக்கிறதுக்காக யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ராஜஸ்தான், டெல்லி, சென்னையில அனுப்பி கோச்சிங் சென்டர் கோச்சிங்ல வேலைக்கு கோச்சிங் நடக்குது. இவங்க கூட குப்புசாமி பிள்ளையும் முனுசாமி முனியம்மா பிள்ளையும் போட்டி போட முடியுமா? முடியாது. ஆனா 2 பேருமே பிசி, 2 பேருமே எம்பிசி, இல்ல 2 பேருமே பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்ப என்ன செய்யணும்? யாருக்கு கிடைக்கலையோ, இந்த குப்புசாமி முனியம்மா அதை புரிஞ்சு கிடைக்கலையா, அவங்க எல்லாம் தனி பிரிவா பிசியிலே உட்பிரிவா போடுங்க. இதுதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு தான் வேணும் கணக்கெடுப்பு வேணும். கேட்டா நான் தந்தை பெரியாரோட கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய புள்ள. எதுக்கு கடத்தூர்ல காத்துட்டு இருக்காங்க. விட்டா இன்னும் 1 மணி நேரம் எவ்வளோ இருக்கு பேசுறது. அரூர் மக்கள்கிட்ட நான் பேசணும் ரொம்ப நாளா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னமோ பேச வாசனையா. ஏன்னா அரூர் மக்கள் நல்ல விவரமான மக்கள், நல்ல தெளிவான சிந்தனைகள் உள்ள மக்கள் இந்த பகுதியில். அதனால்தான் நான் கேள்வி கேட்டேன், ஏன் என் மேல இவ்வளவு கோவம்னு கேட்டேன்.
உங்ககிட்ட நான் சொல்லப்பா, உங்களை பத்தி நான் சொல்ல, மக்களுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இது. ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க, அதான் உங்க மேல விட்டுடு. அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். எனக்கு வேண்டியது உங்களுடைய வளர்ச்சி தான், உங்களுடைய நன்மை தான். உங்க பிள்ளைங்க சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன். நான் பாடுபட்டு இருக்கிறேன். அந்த நோக்கத்துக்காக தான் இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் நான் போயிட்டு இருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த 100 நாள் நடைபயணம், 100 நாள் இப்ப 108 நாளா வந்துடுச்சு. இப்ப ஏன்னா 4-5 நாள் என்ன தடை பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுக்க. 108 நாள். சரி, அதுவும் நல்லதான் நினைச்சு நம்ம 108 ஆம்புலன்ஸ் மாதிரி 108 நாள். இன்னும் ஒரு நாள் தான் 9ஆம் தேதி தருமபுரியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு, அதுதான் 108வது நாள் அன்னைக்கு. ஆனா நான் போற இடத்துல எல்லாம், போற மாவட்டத்துல எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது, அதாவது கோவம்னு அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. எப்படா எலெக்ஷன் வரும், இவங்களை எப்படா விரட்டலாம், விரட்டி அடிக்கலாம், வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த கோபத்துல ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக மீது கோபம் அலை வீசிக்கொண்டிருக்கிறது, எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை பேரலையா மாறி, தேர்தல் நேரத்தில் பேரலையா மாறி சுனாமியாக வந்து திமுக என்ற கொடுங்கோல் ஆட்சியை அழித்துவிடும், ஒழித்துவிடும், வீட்டுக்கு அனுப்பும். இது உறுதி, இது உறுதி, 100க்கு 100 உறுதி. இது நடக்க போகுது. அதனாலதான் அது தெரிஞ்சுதா, அதுக்குள்ள கொள்ளடிச்சுக்கணும், கொள்ளடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் கம்பி என்ன போறானுங்க, அது உறுதி. எவன் கொள்ளடிக்கிறானோ நல்லா கம்பி என்ன போறானுங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று. அனைத்து தரப்பு மக்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாராயத்தை கொடுத்து கஞ்சா, கோக்கைன், ஹெரோயின் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை நாசப்படுத்திய இந்த ஸ்டாலின் ஆட்சியை நீங்க மன்னிப்பீங்களா? என்ன, என்னால மன்னிக்க முடியாதுப்பா, என்னால மன்னிக்க. ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, அடுத்த தலைமுறை நல்லா வாழணும், சுயமரியாதையோடு வாழணும்னு அந்த ஆதகத்தில் நான் இருக்கின்றேன். ஆனால் ஸ்டாலின் ஆட்சி இன்னைக்கு செய்யறதெல்லாம் பார்த்தா மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்தா நாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, 505 வாக்குறுதியில் கொடுத்த திமுக. ஒரு புத்தகமா போட்ட விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகமா போட்டிருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, படிங்க. விடியல் எங்கே. 505 வாக்குறுதியில் திமுக வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது, வெறும் 66. ஆனா பேசுறது பார்த்தா அவ்வளவுதான், வாழ்க்கை 99% நிறைவேற்றிட்டோம், 98, 97, அது கம்மி இல்லை. ஆனா பார்த்தா 13% முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றால், சில வாக்குறுதி அறகுறையாக. புக்கே போட்டிருக்கேன் நானு, சும்மா நான் சொல்லல. நான் 505 வாக்குறுதியில் வெறும் 13 விழுக்காடுனா, ஒரு தேர்வு எக்ஸாம்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் ஃபெயில் பாஸ் ஆகுறதுக்கு? ஜஸ்ட் பாஸ் எவ்வளவு? 35 மார்க். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன ஆகும்? ஃபெயிலா. திமுக ஃபெயில் ஆயிடுச்சியா? ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஃபெயிலான கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா மக்கள்? அவங்களுக்கு தகுதி இருக்கா மறுபடியும் ஆட்சி வருவதற்கு, ஆட்சி செய்வதற்கு? தகுதியற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். தூக்கி எரியுங்கள் திமுகவை, தூக்கி எரியுங்கள் திமுகவை. தமிழக மக்களே, விவசாய மக்களே, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், அரசு ஊழியர்கள், போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாடு நாசப்படுத்தியது போதும். அனைத்து மக்களும் ஒன்று எழுந்து திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். எரிகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. தூக்கி எறியுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.